வணக்கம். இது இங்க என்ன சொல்லுது பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற விஷயம் என்ன அப்டின்னா, "நோ ட்ராமா டிசிப்ளின்" அப்படின்ற புக்க பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஸோ இது வந்து ஒரு பேரண்டிங் பத்தின புக்கு. நம்ம ஹோல் பிரெயின் சைல்டுன்னு ஒரு புக்க பத்தி பேசியிருப்போம். ஸோ அந்த ஆத்தர்ஸ் தான் இந்த புக்கையுமே எழுதியிருக்காங்க. இந்த புக் பேசிக்கா எத பத்தினது அப்புட்னா, குழந்தைங்க வளர்க்குற வீட்ல எப்பயுமே ஒரு கலேபரம் இருந்துகிட்டே இருக்கும். லைக் ஒரு சின்ன குழந்தையா இருக்குன்னா, நீங்க சாப்பாடு போட்டு தட்ட குடுக்குறீங்கன்னா, அது அந்த தட்ட கொட்டிட்டுருக்கும். அல்லது கூட விளையாடுற குழந்தைய அடிக்கும். எ அண்ணனோட நோட்டெல்லாம் போய் பிடிச்சு எடுத்து கிழிக்கும். ஸோ இது வந்து ரொம்ப தவழ்ற குழந்தைன்னு இல்ல. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஒரு 4 வயசு குழந்தை கூட இதெல்லாம் பண்ணும். இதுக்கும் அடுத்த ஸ்டேஜில இன்னும் கொஞ்சம் பெரிய குழந்தையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஹோம் ஒர்க் பண்ணாது. ஹோம் ஒர்க் பண்ணுறது போராட்டமா இருக்கும். அல்லது ஸ்கூலுக்கு கிளம்பாது. இந்த மாதிரி ஏதோ ஒரு போராட்டம். அம்மா ஒரு சைடு கத்துவாங்க, அப்பா ஒரு சைடு கத்துவாங்க, குழந்தை ஒரு சைடு கத்தும். இந்த மாதிரியான ஒரு போராட்டம் நடக்குது இல்லையா? இது வந்து உங்க வீட்ல மட்டும் நடக்கல. எல்லார் வீட்லயுமே இது நடந்துட்டு தான் இருக்குன்றத இவங்க சொல்றாங்க. அண்ட் இதெல்லாம் ஏன் நடக்குது? இத எப்படி அவாய்ட் பண்ணலாம்? அததான் இந்த புக் ஃபுல்லாவே பேசியிருக்காங்க. ஸோ மெயின்லி இதெல்லாம் ஏன் நடக்குது? ஒரு குழந்தையோட வளர்ச்சி எப்படியானதா இருக்கு? அது நீங்க நீங்க பண்ற விஷயத்தால அது எப்படி மாறுது? இதெல்லாம் தான் இந்த புக்ல பேசியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து டிசிப்ளின் அப்படின்றத நம்ம எப்படி புரிஞ்சிட்ருக்கோம்? அதுக்கான டெஃபினிஷனா நம்ம என்ன குடுக்குறோம்? அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. டிசிப்ளின்றது ஒரு குழந்தை ஒரு தப்பு செஞ்சா அத பனிஷ் பண்றது மட்டும் கிடையாது. அ அது கிடையவே கிடையாது. அது மட்டும் கிடையாது இல்ல. ஒரு தப்பு செஞ்சா நான் உன்னைய வந்து அதுக்கு ஒரு தண்டனை குடுத்து திருத்துவேன். அதுதான் டிசிப்ளின் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? இவங்க என்ன சொல்றாங்கன்னா, டிசிப்ளின்னா ஒரு குழந்தைக்கு டீச் பண்றது. லைக் டிசிப்ளின்றது ஏதோ ஒரு லட்டின் வேர்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அதில மீனிங்கே வந்து டூ டீச் தான். ஒருத்தவங்கள வந்து ஒருத்தவங்களுக்கு நீங்க கத்துக் குடுக்குறது. ஒரு குழந்தை எப்படி இருக்கணுன்றத நீங்க கத்துக் குடுக்குறது தான் டிசிப்ளினே தவிர, அது ஏதாவது தப்பு பண்ணா அத பனிஷ் பண்றது மட்டுமே டிசிப்ளின் கிடையாதுன்றத சொல்றாங்க. ஸோ ஒரு குழந்தை வளர்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு மோஸ்ட்லி என்ன நம்மளுடைய கோலா இருக்கும். ஒரு ஒரு 4, 5 வயசு குழந்தை உங்ககிட்ட இருக்கு. அந்த குழந்தை வந்து எப்படி நடந்துக்கணும்னு நம்ம விரும்புவோம். அது வந்து கூட விளையாடுற குழந்தைங்கள அடிக்கக்கூடாது. அது கூட ஷேர் பண்ணணும். எதையும் அதுட்டருந்து பிடுங்கக்கூடாது. நம்மள அடிக்கக்கூடாது. அம்மா, அப்பாவ அடிக்கக்கூடாது. யாரையும் அடிக்கக்கூடாது. பேசையில அது கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசணும். எங்கேயோ ஒரு கடைக்கோ, இல்ல ஏதோ ஒரு இடத்துக்கு போறோம்னா, அங்க இருக்க பொருளெல்லாம் தூக்கி தூக்கி எறியக்கூடாது. இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? பேசிக்கா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, வீட்டுக்குள்ள இருக்கையில அம்மா, அப்பா சொல்றபடி அந்த குழந்தை நடக்கணும். வெளியில போனோம்னா, அங்க இருக்கிற மக்கள்லாம் நினைக்கிறபடி அந்த குழந்தை நடந்துக்கணும். ஒரு குழந்தை திடீர்னு ஒரு இடத்துல கத்தி அது பாட்டுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுதுன்னா, எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்கன்னா, நம்மளுக்கு ஒரே எம்பாரஸ் ஆயிருது. ஐய்யய்யோ! என்ன நம்ம குழந்தை இப்படி பண்ணுதே! அப்படி சொல்லி நமக்கும் அந்த எமோஷன்ஸ்லாம் பீக்ல ஆகி, உடனே காம் டவுன் ஆகணுன்றதுக்காக திட்டுறோம். அந்த மாரிலாம் நடந்துக்கிறோம் இல்லையா? மோஸ்ட்லி நம்ம இத தான் எதிர்பார்க்குறோம். ஸோ இது எல்லாத்தையும் இவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா, ஒரு ஷார்ட் டெர்ம் கோல். ஒரு குழந்தை ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துக்கணும்னு ஒரு அம்மா, அப்பா நினைக்கிறது ஒண்ணும் அவ்வளோ பெரிய தப்பெல்லாம் கிடையாது. ஸோ இது எல்லாமே ஒரு ஷார்ட் டெர்ம் கோலா நீங்க வச்சுக்கணும்னு இவங்க சொல்றாங்க. நம்மள்ல நெறைய பேருக்கு இதுதான் லாங் டெர்ம் கோலாவே இருக்கு. ஆனா லாங் டெர்ம் கோல் வந்து என்னவா இருக்கணும்? லைக் எதுவா இருக்கு அப்படின்னா, அ அந்த குழந்தை ஒரு பெரிய ஆளாகிட்டு லைக் அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க எமோஷன்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணணுன்றத கத்துக்கிறது தான் லாங் டெர்ம் கோல்னு சொல்றாங்க. அதாவது அ ஒரு குழந்தைக்கு இப்போ ஒரு கடைக்கு கூட்டு போறீங்க. அது ஏதோ ஒரு பொருள் கேட்குது. இல்ல அது வேண்டான்னு சொன்னா, அது உடனே அத பொறுத்தவரைக்கும் அது ஃப்ரஸ்ட்ரேஷன் தானே. லைக் அது கேட்டது அதுக்கு கிடைக்கல. உடனே அது அழுகுது. அ இத வந்து அ அழாம அத எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத, தன்னை எப்படி ஹேண்டில் பண்ணிக்கணுன்றது ஒரு ஹியூமனுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் லாங் டெர்ம் கோலா இருக்கணும். இத நோக்கி தான் நீங்க வொர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குழந்தைக்கு எப்படிங்க தெரியும்? அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஒரு குழந்தை வந்து இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கும்? அப்படின்றத நம்ம கேட்போம். ஸோ ஏஜ் வாரியா நான் இப்போ 4, 5 வயசு குழந்தைன்னு சொன்னேன். அப்ப புரியாது தான். ஓகே. ஒரு 15, 16 வயசுல இருக்கவங்களும் குழந்தைங்க தான். அவங்க அந்த ஏஜ்ல அவங்களுடைய எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருக்கணும் தான் இல்லையா? லைக் அத கத்துக்கிட்டாவது இருக்கணும். நம்மளுக்கு வந்து நான் நான் 20 வயசு, 30 வயசு ஆனா கூட நமக்கு எமோஷன் கண்ட்ரோல் பண்ண தெரியாம நெறைய நேரங்கள்ல இருக்கும். ஸோ இந்த சேலஞ்சிங்கான ஒரு ஃபீலிங் வரையில, ஒரு சேலஞ்சிங் சிச்சுவேஷன்ஸ் வரையில ஒரு கோவம், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்? இப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான், அத தெரிஞ்சுக்கிற மாரி ஒரு குழந்தைய வளர்க்குறது தான் நமக்கு லாங் டெர்ம் கோலா இருக்கணும் அப்படின்றத இவங்க சொல்றாங்க. ஸோ அத எப்படி அச்சீவ் பண்ணலாம்? அப்படின்னு சொல்றப்போ இவங்க வந்து கனெக்ட் அண்ட் ரீடைரக்ட்ன்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, ஒரு குழந்தையோட ஃபர்ஸ்ட்டு கனெக்ட் பண்றது. லைக் ஒரு குழந்தை பீக் ஆஃப் எமோஷன்ஸ்ல இருக்கையில, நம்ம சொல்ற எதையுமே அது கேட்கவே கேட்காது. அது லைக் அதால கேட்கவே முடியாது. இவங்க என்ன சொல்றாங்க, நம்ம குடுக்குற லெக்சர் ஆகட்டும், அட்வைஸ் ஆகட்டும், அல்லது இது பண்ணாதன்னு நம்ம திட்டுறதாகட்டும், எதையுமே அந்த குழந்தை கேட்காது. ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்க அந்த குழந்தையோட கனெக்ட் பண்ணுங்க. அப்புறம் அதுக்கு அ
என்ன பண்ணணுமோ, நெக்ஸ்ட் என்ன பண்ணணுமோ அத பண்ணணும் அப்படின்றத இவங்க சொல்றாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு குழந்தை ஒரு விஷயம் பண்ணுது அப்படின்னா, அது ஏன் அப்படி பண்ணுது அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. ஆம், லைக் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம அது ஏன் அப்படி பண்ணுது, எதுக்கு அப்படி பண்ணுது, அதெல்லாம் வந்து நம்ம யோசிக்கவே மாட்டோம். அண்ட் இதெல்லாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இவங்க புதுசா ஒரு டெக்னிக்லாம் சொல்றாங்கல்ல, நீங்க அந்த குழந்தை ஏன் இப்படி பண்ணுதுன்னு யோசிங்க. இதெல்லாம் நெறைய சொல்றாங்க. கனெக்ட் அண்ட் ரீடைரக்ட் பண்ணுங்க. இதெல்லாம் சொல்றாங்கல்ல. இதெல்லாம் வந்து ஒரு குழந்தை பண்ற சேட்டைய நம்ம அலோவ் பண்றதுக்கான ஒரு சாக்குப்போக்கு சொல்றது அப்படின்றது கிடையாதுன்னு இது தெளிவா சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ரூல்ஸ் இருக்கு, பவுண்டரீஸ் இருக்கு. ஸோ ஒரு குழந்தை வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாரி பேரண்டிங் பண்றீங்க அப்படின்னா, அதுக்காக அந்த குழந்தை என்ன வேணாலும் பண்ணு. நான் வந்து நீ இப்படி இருக்கனால தான் இத செய்ற. இதனால தான் இவன் அந்த சேட்டை செய்றான்னு சொல்லி ரீசன் சொல்லிக்கிட்டே அத அலோவ் பண்ணிட்டே இருப்பேனா? அப்படின்றது கிடையாது. ஆ ஸோ ஒரு இது பண்ணக்கூடாதுன்னா கூடாதுதான்ற ரூல்ஸும், இந்த பவுண்டரீஸும் அந்த குழந்தைக்கு புரிய வைக்கிறது தான் இந்த நோ ட்ராமா டிசிப்ளின் டைப் ஆஃப் பேரண்டிங்னு இவங்க சொல்றாங்க. ஸோ ஒரு ஒரு குழந்தை வந்து ஏன் இந்த விஷயம் பண்ணுது? ஆக்சுவலா இவங்க 3 விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஒரு குழந்தையோட எமோஷன்லாம் அந்த மாரி பீக்கா போகையில, ஒரு 3 விஷயத்த நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஏன் அந்த குழந்தை அத பண்ணுது? அதுக்கு இப்போ நம்ம என்ன டீச் பண்ண போறோம்? அத நான் எப்படி டீச் பண்ண போறேன்? ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ஏன் இந்த குழந்தை இத பண்ணுதுன்றது தான் ஃபர்ஸ்ட் திங். ஆ ஸோ ஒரு குழந்தை வந்து ஏன் இவன் இப்படி பண்றான்? ஒரு ஒரு டீனேஜ்ல இருக்க பையன் வந்து நீங்க சொல்ற பேச்சே கேட்காம இருக்கான். ஃப்ரெண்ட்ஸோடயே இருக்கான். வீட்டுக்கு லேட்டா வரான். இந்த மாரிலாம் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஏன் இவன் இப்படி பண்றான்னு நம்ம கேட்டா, எல்லாம் திமிரு, கொழுப்பு அதான் அப்படி பண்றான் அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ நான் வந்து என் பையனுக்கே சொல்லுவேன். இவன் எல்லாத்தையும் கொட்டுறான். என் பையன் 3 1/2 வயசு தான் ஆகுது. எதையாவது கொட்டுறான், தூக்கி போடுறான்னா, உனக்கெல்லாம் திமிரு. அதனால தான் நீ இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி சொல்லி நான் சொல்லுவேன். ஸோ ஏன் பண்றான்றத நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் கன்சிடரே பண்றதில்ல. இவங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாங்க. ஒரு அம்மா வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து அந்த குழந்தை பக்கத்துல இருக்கு. அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டே இருக்கு. ஒரு ஸ்டேஜில சப்புன்னு அடிச்சிருச்சு அவங்க அம்மாவ. அடி அடின்னு அடிக்குது. ஸோ ஏன் அடிக்குது அப்படின்றப்போ, அந்த அம்மா வந்து ஒரு ஒர்க்ல இருக்காங்க, பிஸியா இருக்காங்க. அந்த குழந்தைக்கு அந்த அம்மாவோட அட்டென்ஷன் தேவைப்படுது. அந்த அம்மா அத குடுக்கவே இல்ல. ரொம்ப நேரமா அதுவும் வெயிட் பண்ணுது, குடுக்கவே இல்ல. அவ்ளோ நேரம் வெயிட் பண்றது ஒரு குழந்தைக்கு சாத்தியம் இல்ல. அண்ட் இந்த ஒரு எமோஷன் இருக்கு இல்லையா? நான் ரொம்ப நேரமா உனக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். அம்மா அம்மான்னு கூப்பிடுறப்பலாம் இரு இருன்னு சொல்லிட்டே இருக்க, இல்ல வேற ஏதோ சொல்லிட்டே இருக்க. ஏன் நான் விளையாடுறத பார்க்கவோ, என் கூட சேர்ந்து விளையாடுறதுக்கோ, எனக்காகவோ நீ வரமாட்ற. அதனால எனக்கு கோவம் வருது உன் மேல. அதனால நான் உன்னை அடிக்கிறேன். இப்படி இவ்ளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன இந்த குழந்தையால குடுக்க முடியுமா? அதுக்கு இந்த எமோஷன் புரியுமா? என்னன்னே புரியாது. அதுக்கு அந்த பீக் ஆஃப் எமோஷன்ஸ் இருக்குமே தவிர, அத எப்படி ரியாக்ட் பண்ணணும்? என்ன பண்ணணும்? அப்படின்றது அந்த குழந்தைக்கு தெரியாது. ஸோ அது டக்குன்னு அடிச்சிருது. ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஒரு குழந்தை இப்ப என் பையன் என்ன அடிக்கிறான்னா, என் மைண்ட் எப்படி யோசிக்கும்னா, திருப்பி டக்குன்னு அடிக்கணும்னு தான் தோணும். ஸோ இதுதான் செகண்ட் விஷயம். நான் இப்ப என்ன டீச் பண்ண போறேன். சரி குழந்தை வந்து உன்னால ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியல. அம்மா உனக்கு டைம் குடுக்க மாட்டேன். அது எனக்கு புரியுது. ஸோ ஆனா அம்மா வந்து வேலையா இருக்கேன். அத நீ புரிஞ்சுக்கணும். அடிக்கலாம் கூடாதுன்றத தானே நம்ம டீச் பண்ணணும். ஆனா நம்ம என்ன பண்ணிருவோம்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம ரியாக்ட் பண்ணிருவோம். ஆம். லைக் இதில 2 விஷயம் சொல்லியிருந்தாங்க. அத நான் உங்களுக்கு லேட்டரா சொல்றேன். லைக் அந்த குழந்தைக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். அடிச்சா திரும்ப நம்மளும் டப்புன்னு அடிக்கிறது. அது என்ன நீ அம்மாவ அடிக்கிறது? அம்மாவ அடிக்கலாமா நீ? அப்படின்னு சொல்லி நம்ம அடிக்கிறது. இதே தான் அப்பாக்கும். அப்பாவ ஒரு குழந்தை ஏதோ ஒரு எதுக்காகவோ அடிச்சிருது. ஏதோ ஒரு எமோஷன்னால அப்பாவ அடிச்சிருதுன்னா, அப்பாவ நீ அடிக்கலாமா? அப்பாவெல்லாம் அடிக்கக்கூடாது. அப்பாவ அடிச்சேன்னா அப்பா திருப்பி அடிப்பாங்க அப்படின்னு ஒரு அடி போடுறது. நான்லாம் வந்து என்ன அடிக்கிறியா? கூட 2 அடி சேர்த்து சேர்த்து போடுவேன்ற மாரி தான் இருப்பேன். ஸோ இது வந்து தப்பு. ஆக்சுவலா இது ரைட் கிடையாது. நம்ம வந்து அந்த குழந்தை ஏன் பண்ணுதுன்றத புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு நம்ம ஃபிக்சேஷன் தேடாம, அந்த குழந்தைய அடிக்கிறோம் இல்லையா? அது மிகப்பெரிய தப்பு. ஸோ வாட் டு டீச்ன்றது 2வது விஷயம். நான் என்ன சொல்லிக் குடுக்கணும் அப்புட்னா, ஓகே நீ வந்து இந்த மாரி உனக்கு இருந்தாலுமே நீ அம்மாவ அடிக்கக்கூடாது தான் அப்படின்றத அந்த குழந்தைக்கு நம்ம சொல்லணும். ஸோ ஹவ் ஷுட் ஐ டூ தட்? அதுதான் 3வது கொஸ்டின். இத எப்படி நான் அச்சீவ் பண்ண போறேன்? நீ அம்மாவ அடிச்சல்ல, உனக்கு கூட 2 அடி போடுவேன். அல்லது நீ அம்மாவ அடிச்சேன்ல, அம்மா உன்ட்ட பேச மாட்டேன். அல்லது நீ அம்மாவ அடிச்சல்ல, நான் வந்து
உங்ககிட்ட இருந்து டாய்ஸ் எல்லாம் வாங்கி தர மாட்டேன், இன்னொரு தடவை நீ அம்மாவை அடிச்சேன்னா உனக்கு டாய்ஸ் தர மாட்டேன், அது தர மாட்டேன். ஒன்று அதை பனிஷ் பண்ணுறது, அல்லது அது ப்ரிவிலேஜை பிடுங்கிறது, அல்லது அதை மாதிரியே நம்மளும் அதை போய் திரும்ப அடிக்கிறது. இந்த வேலையெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ இப்படி பண்ணாமல் எப்படி அதை டீச் பண்ணுறது? இப்படி பண்ணுறது மூலிமா என்றைக்காவது நம்ம அந்த குழந்தைக்கு புரிய வைக்க முடியுமா? மறுபடியும் செஞ்சுட்டே தான் இருக்கும். இப்போ என் பையன் அடிக்கிறப்போ நான் திருப்பி அடித்தேன்னா அது எப்பயுமே கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குமே தவிர இதுக்கு ஒரு சொல்யூஷன் வராது. இவங்க வந்து இதனால் இந்த இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 சைடுமே லாஸ் தான் இதனால். குழந்தையும் ஒரு விஷயத்த என்னன்னு கற்றுக்காது, உங்களுக்கும் அந்த குழந்தை அடிக்கக்கூடாதுன்றது தானே என்னோட கோல். குழந்தை வந்து யாரையும் அடிக்கக்கூடாதுன்றது என்னோட கோல். அதுவும் அச்சீவ் ஆகாது, குழந்தையும் ஒரு விஷயத்த கற்றுக்காது. ஸோ 2 சைடுமே நோ வின் சுச்சுவேஷன் வந்தது இங்கே. அப்போது நம்ம அந்த குழந்தைக்கு இதை எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, லைக் எப்படி இதை பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு அது அடிச்சுட்டு அழுவும். மோஸ்ட்லி குழந்தைங்க வந்து நம்மளை அடிச்சுட்டு அது அழுவும். ஸோ அந்த மாதிரி அலையில் அதை காம் டவுன் பண்ணணும். அதை காம் டவுன் பண்ணி ஒரு காமான சுச்சுவேஷன் கொண்டு வந்ததுக்கப்புறம், ஏன் அடித்த அம்மாவைன்னா அதுக்கு அப்பையும் சொல்ல தெரியாது. அம்மா வந்து நீ வெயிட் பண்ணிட்டே இருந்தியா, நான் வந்து என்னென்னே பார்க்கலையா, அதனால தான் அடிச்சிட்டியா அப்படின்னா ஆமான்னு சொல்லுது. அப்படின்னா அதுலேருந்து எப்படி மூவ் பண்ணி போகலாம். சரி, ஓகே, அம்மா ஒர்க் இருந்தனால இந்த மாதிரி பண்ணிட்டேன், ஆனால் நீ அம்மாவை அதனாலலாம் அடிக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பேசி, லைக் இது வந்து எக்ஸாக்டாக இது ஒரு ஸ்கிரிப்டெல்லாம் கிடையாதுங்க. இந்த குழந்தை இப்படி பண்ணால் இப்படி தான் நடந்துக்கணும். ஏன்னா ஒவ்வொரு குழந்தையுமே டிஃப்ரெண்ட், ஒவ்வொரு பேரண்ட்டுமே டிஃப்ரெண்ட். இவங்க பேசிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குழந்தை உங்களை அடித்ததுன்னா டப்புன்னு அதை அடிக்காமல், அல்லது அது வந்து உனக்கு திமிரு அதனால தான் நீ இந்த மாதிரி அடிக்கிற வேலையெல்லாம் பண்ணுறேன்னு ஜட்ஜ் பண்ணாமல், அந்த குழந்தை ஏன் அதை பண்ணுது, இதுக்கு நம்ம என்ன சொல்லித்தரலாம், அதை எப்படி சொல்லித்தரலாம், இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. பேசிக்காக அந்த குழந்தையோட நீங்கள் ஒரு நல்ல கனெக்டை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கனெக்ட்டுன்னு வர்றப்போ ஒரு தடவை நானுமே இப்போது இந்த புக்கெல்லாம் படிச்சுட்டு ஒரு தடவை என் குழந்த அடிக்கையில் நான் இதெல்லாம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அடுத்த தடவை என் குழந்தை அடிக்க தான் செய்யும். ஸோ இது ஒரு தடவை நீங்கள் இதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உடனே அது அடுத்த தடவை ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு இது ஒன்றும் மேஜிக் பில் எல்லாம் கிடையாது. வயரிங்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க நம்ம மண்டைக்குள்ளே. நம்ம ஒரு விஷயத்துக்கு பழக்கப்படுத்திகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வயரிங் ரீவயரிங்லாம் சொல்லுவாங்கள்ல. இப்போ ஃபோன் காலையில் எந்திரிச்சோன்னா ஃபோன் பார்த்து நம்ம பழகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, எந்திரிச்சோன்னா நம்ம மண்டை வந்து ஃபோனை தான் தேடும், நம்ம கை ஃபோனை தான் தேடும், ஃபோன் தான் நமக்கு வேணும். ஸோ இதை வந்து ரீவயர் பண்ணோம். இல்லை இந்த பழக்கத்தை நான் நாளையிலேருந்து விடுவேன்னா அது அவ்வளோ ஈஸியாக இருக்காது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம போய் அதை தேடுவோம். ஸோ இந்த ரீவயரிங்க்கு வந்து நம்ம கொஞ்சம் எஃபர்ட்லாம் கொடுக்கணும். லைக் ரிப்பீட்டடாக வந்து நம்ம இந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துட்டே இருக்கணும். உனக்கு ஃபோன் இங்கே இருக்காது அப்படின்றது நமக்கு தெரியணும். அப்படின்னா லைக் நீங்கள் ஹால்லையோ இல்லை வேறு எங்கேயோ கொண்டு போய் ஃபோனை வச்சுட்டு தான் தூங்கணும். பெட்ரூமில் பக்கத்துலேயே ஃபோனை வச்சுட்டு நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னா நான் ஃபோன் பார்க்காம இருப்பேன்னா நம்மளால் முடியவே முடியாது. ஒரு நாள் பண்ணலாம், 2 நாள் பண்ணலாம், அடுத்து பண்ணவே முடியாது. ஸோ பெரியவங்களுக்கே அப்படி இருக்கல, குழந்தைங்களுக்கு இந்த வயரிங் ரீவயரிங் கான்செப்ட் வந்து இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். லைக் என்னென்னா, ஒரு நாள் நீங்கள் இந்த மாதிரி அது குழந்தை வந்து உங்களை அடிக்கையில் இந்த மாதிரி ஒரு கனெக்ட் அண்ட் ரீடைரக்ட்லாம் பண்ணிவிட்டு அடுத்த தடவை அது ஃபிக்ஸ் ஆகணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு கண்டினியூவஸ் எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் என்ன தான் அந்த குழந்தை அடித்தாலும் அம்மா நம்மளை திருப்பி அடிக்க மாட்டா, ஓகே அடிக்கிறது தப்புன்னு அந்த குழந்தைக்கு புரியறதுக்கு, அதோட மண்டை ரீவயர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ரிப்பீட்டடாக நீங்கள் அதை காமாக பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றத இவங்க சொல்கிறாங்க இந்த ஆத்தர். ஸோ இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளுக்கே இப்போ நமக்கு 1008 வேலை இருக்கும், வீட்டில் வேலை இருக்கும், ஆஃபீஸ் போவோம், எவ்வளோ வேலை இருக்கும். இதில் வந்துட்டு குழந்தை ஏதாவது ஒன்று பண்ணையில் நான் இவ்வளவும் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க முடியுமா அப்படின்ற கொஷின் நம்ம எல்லாருக்குமே வரும். அது ரைட்டான கொஷின் தான். எல்லாராலையுமே எல்லா நேரமே ஒரு பேரண்டிங்னால் இதுதான் ஒரு ஜென்டில் பேரண்டிங், நல்ல பேரண்டிங், கெட்ட பேரண்டிங் இப்படிலாம் நம்மளால் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. நம்ம எமோஷன்ஸ், நம்ம சுச்சுவேஷன்ஸை பொறுத்து இதெல்லாம் மாறும். பட் பேசிக்காக நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றத இந்த ஆத்தர் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அடல்ட்ஸே வந்து பெரியவங்களே வந்து எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம் இல்லையா? இப்போது நீங்கள் ரொம்ப பொறுமையான ஆளா அல்லது நீங்கள் ரொம்ப பொறுப்பான ஆளான்னு நம்மளை கேட்டால், நான் வந்து ஒரு 80% எப்போயுமே நான் பொறுமையாக தாங்க இருப்பேன், ஒரு 90% நான் எப்போயுமே பொறுப்பாக தாங்க இருப்பேன், அந்த மாதிரி நம்ம ஒரு பதில் தரலாம். நான் வந்து கம்ப்ளீட்லி ஒரு குட் ஹியூமன் பீயிங், நான் எப்போயுமே ஒரு மாரல் பிரின்சிபல் வேல்யூஸ் எல்லாம் தெரிஞ்சு தான் நடந்துப்பேன்ற மாதிரி நம்ம இருக்க மாட்டோம் இல்லையா? அதனால வந்து நம்ம ஒரு பேட் ஹியூமன் பீயிங் ஆயிட மாட்டோம். ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் நம்மளை அந்த மாதிரி நம்மளையும் அறியாமல் நம்ம சில விஷயங்கள் தப்பாக பண்ணிடுறோம். அதுக்காக நம்ம வந்து ஒரு பேட் பர்சனாக ஆக முடியாது இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் குழந்தைங்க வந்து இந்த மாதிரி அடிக்குது, அது பண்ணுது, இது பண்ணுதுன்றப்போ நீங்கள் அந்த பிஹேவியர் தப்புன்றத நீங்கள் புரிஞ்சுக்கணுமே தவிர அந்த குழந்தையே தப்புன்ற மாதிரி நம்ம பார்க்கவே கூடாது. இது நம்ம குழந்தைக்கும் பொருந்தும், அடுத்த குழந்தைய பார்க்குறதுலையும் பொருந்தும். ஒரு குழந்தை வந்து அடிக்குது இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயம் செய்யுதுன்னா அது கெட்ட குழந்தை அப்படின்னு நம்ம ஒரு
ஒரு ஜட்ஜ் பண்ணவே கூடாது. எப்படி பெரியவங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடாதோ, அதே மாதிரி தான் அந்த குழந்தையும் நீங்க ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்றத இவங்க சொல்றாங்க. ஸோ சிச்சுவேஷன்ஸ் பொறுத்து அந்த குழந்தைங்க அது என்ன கோ த்ரூ பண்ணுது, அதோட மைண்ட் என்ன கோ த்ரூ பண்ணுதுன்றத பொறுத்து மாறும். ஸோ நம்ம குழந்தையே என்னென்னா, சில நேரங்கள்ல ரொம்ப சமத்தா பிஹேவ் பண்ணிட்டே இருக்கும். திடீர்னு வந்து சேட்டை பண்ணும். ஸோ ஏன் இப்படி பண்ணுதுன்றதுக்கான நெறைய ரீசன் இருக்கும். ஒரு சின்ன குழந்தைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு 4வது, 5வது படிக்கிற பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவன வந்து நீங்க டெய்லி காலைல இதான் எந்திரிக்கிற டைமு, தூங்குற டைமுன்னு வருஷக்கணக்கா ஸ்கூலுக்கு போற மாரி பழக்கி வச்சுட்டே இருந்திருக்கீங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு லேட் நைட் ஸ்டே பண்ற மாரி, லேட் நைட் முழிச்சிருக்கிற மாரி ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டு போறீங்க. ஒரு லைக் வான வேடிக்கை பார்க்குறதுக்கோ, எதுக்கோ ஒண்ணு கூட்டு போறீங்க. ஒரு திருவிழாக்கோ எதுக்கோ கூட்டு போறீங்க. அன்னைக்கு தூங்குறதுக்கு அதுக்கு லேட் ஆயிருச்சு. அடுத்த நாள் எந்திரிக்க லேட் ஆகுது, ஸ்கூல் போக லேட் ஆகுது. அன்னைக்கு அந்த குழந்தை வந்து வேற மாரி பிஹேவ் பண்ணும். சில குழந்தைங்க கோவப்படலாம், சில குழந்தைங்க அழுதுட்டே இருக்கலாம், சில குழந்தைங்க வந்து ஒழுங்கா சாப்பிடாம இருக்கலாம், கிளம்புறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கலாம், அல்லது ஸ்கூலுக்கு போயிட்டு அங்க ஒரு ஆக்டிவா இல்லாம இருக்கலாம். இந்த மாரி ஒரு ஒரு சின்ன குழந்தையால, அதாவது ஒரு 5வது படிக்கிற குழந்தையால திடீர்னு அதோட ஷெட்யூல் மாறுறது அதுக்கு பெரிய விஷயம் தான். ஸோ நமக்கு வந்து அது ஒரு சாதாரண விஷயம். ஆனா அந்த குழந்தைக்கு அது பெரிய விஷயம். இந்த மாதிரி என்ன சொல்ல, ஒரு ரப்பர் காணாம போனா கூட, அது வந்து ஒரு ரப்பர் தான் நமக்கு. ஆனா அந்த குழந்தைக்கு அதோட ரப்பர் காணாம போயிருச்சுன்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த எமோஷன்ஸ், அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள், இத நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர, அ அந்த குழந்தையவே வந்து இது இது பேட் சைல்டு, குட் சைல்டுன்னுலாம் நீங்க வந்து பிரிக்கக்கூடாது அப்படின்றத இவங்க சொல்றாங்க. ஸோ அ மெயினா நான் இந்த பாட்காஸ்ட் பேசுறதே வந்து அடுத்து நான் சொல்லப்போற விஷயத்த பத்தி பேசுறதுக்காக தான். இதில வந்து ஸ்பாங்கிங் த பிரெயின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா என்னன்னா, இப்ப இந்த ஊர்லலாம் குழந்தைங்கள வந்து அடிக்கக்கூடாது. அடிச்சா நம்மட்டருந்து பிள்ளைங்கள வந்து தூக்கிட்டு போயிருவாங்க. யுஎஸ் அந்த மாரி நெறைய கண்ட்ரீஸ்ல. ஸோ இவங்க பனிஷ்மெண்ட்டா என்ன வச்சிருப்பாங்க அப்படின்னா, டைம் அவுட்டுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. லைக் ஒரு குழந்தை வந்து இன்னொரு குழந்தைய தள்ளி விட்டுருச்சு, ஏதோ ஒண்ணு பண்ணிருச்சுன்னா, "நீ பண்ணது தப்பில்ல. அப்போ ஓரமா செவுத்த பார்த்து அவங்க ஒரு 5 மினிட்ஸ் நிக்கணும். 5 மினிட்ஸ் டைம் அவுட்னா, அது போய் செவுத்த பார்த்துட்டு நிக்கணும்." இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா, இந்த சீரிஸ்லலாம் சொல்லுவாங்கல்ல, "யூ ஆர் கிரவுண்டட் ஃபார் 1 மந்த், கிரவுண்டட் ஃபார் 2 மந்த்ஸ்." அந்த மாரி. லைக் 1 மாசம், 2 மாசத்துக்கு நீங்க வெளியவே போக்கூடாது. ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு வரணும் அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் உனக்கு டைம் கிடையாது. அதுதான் கிரவுண்டட். இந்த மாதிரியான சில பனிஷ்மெண்ட்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த இதில என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த புக்ல, இந்த மாரி எந்த பனிஷ்மெண்ட்டுமே ஒர்க்கே ஆவாது. நீங்க டிசிப்ளின் பண்றதுக்கு ஒரு சைல்ட வந்து நீங்க நீங்க நெனச்ச மாரி அது நடக்கணும். லைக் கரெக்ட்டா நடக்கணும்னு வேணா வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து டிசிப்ளின் பண்றதுக்கான மெத்தட் வந்து இந்த பனிஷ்மெண்ட் கிடையாது அப்படின்றத அவங்க சொல்லியிருந்தாங்க. அண்ட் மெயின் திங் என்னென்னா, இந்த ஸ்பாங்கிங் த பிரெயின்னா என்னென்னா, ஒரு குழந்தைய ஃபிசிக்கலி ஆர் எமோஷ்னலி நீங்கள் ஹர்ட் பண்ணுறது அந்த குழந்தையோட பிரெயினை எந்த அளவுக்கு பாதிக்கும். ஃபிசிக்கல் பெயின் இங்கே நம்ம காசு பண்ணவே முடியாது. ஆனால் இன் ஜென்ரல் இந்தியாவில் அல்லது ஏஷியன்ஸ் எல்லாருக்குமே வந்து குழந்தைங்கள அடிக்கிறது வந்து நம்ம சில பேர் பண்ண தான் செய்கிறோம். இங்கே வந்து பை ரூல்னால அதை பண்ணாமல் இருக்காங்க. ஆனால் இன் ஜென்ரல் நம்ம வந்து குழந்தைய அடித்து திருத்துறோம். ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிடுச்சுன்னா டப்புன்னு ஒரு அடி தான் நம்ம வைக்கிறோம். ஒரு அடி வச்சா தான் அது திருந்தும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இது வந்து ரொம்ப 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 தப்புன்றதை இவங்க சொல்கிறாங்க. ஏன்னா குழந்தை வந்து மோஸ்ட்லி செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறது, சேஃப் அண்ட் செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறது ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் கிட்ட மட்டும்தான். அவங்க அம்மா அப்பான்னா அதுக்கு சேஃப் அண்ட் செக்யூர்டுன்ற ஒரு ஃபீலிங் வந்து இந்த குழந்தைக்கு இருக்கும். இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா வெளியில் வந்து அது பாட்டுக்கு சொன்ன பேச்சு கேட்கும், ஒழுங்காக இருக்கும். வீட்டில் வந்து அதோடைய சுயரூபத்தெல்லாம் காட்டும். அம்மா அப்பாவை அடிக்கும், அல்லது வெளியில் யார்கிட்டையும் நடந்துக்காத விதத்தில் எல்லா குழந்தைங்களுமே ஆக்சுவலாக இதை பண்ணும். வெளியில் ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை வேறு ரிலேட்டிவ்ஸ் கிட்டேயோ வேறு யார்கிட்டேயோ இந்த வீட்டை தாண்டி உள்ள மக்கள்கிட்ட நடந்துக்கிறத தாண்டி நம்மக்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நடந்துக்கிறோம். அடம் பிடிக்கிறதோ அல்லது நம்மளை அடிக்கிறதோ நம்மகிட்ட பேசுகிறதோ இதிலெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேட்டை செய்யுங்க குழந்தைங்க. இது வந்து ஏன் நடக்குது அப்படின்னா, இந்த குழந்தைங்க வந்து யாருக்கிட்ட ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறாங்களோ அங்கே தான் அவங்களுடைய எமோஷன்ஸை அதிகம் காட்டுறாங்க. இது எவ்வளோ சின்ன வயசுலேருந்தே இது டெவலப் ஆகுதுன்னு பாருங்களேன். நம்ம இதை நோட் பண்ணி பார்த்தோம்னா எல்லா குழந்தையுமே அப்படி தான் பண்ணும். நம்மகிட்ட இருக்க மாதிரி அது டீச்சர்கிட்ட இருக்காது. டீச்சர்கிட்ட நல்லா அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு வந்துடும். ஆனால் அம்மா சொன்னால் கேட்காது. ஸோ நம்ம வந்து என்ன நினைப்போம்னா, இந்த குழந்தை இப்படி தான் பண்ணுது, இதை நான் திருத்தணும் அப்படி நம்ம நினச்சிட்டு இருப்போம்ல. பட் அது உண்மையில் என்ன நடக்குதுன்னா, அதோட பிரெயினில் அது யாருக்கிட்ட சேஃப் அண்ட் செக்யூர்டாக ஃபீல் பண்ணுதோ அவங்கக்கிட்ட அவங்க எமோஷன்ஸை பீக்காக காட்டுது. ஸோ ஓகே, இந்த மாதிரி சேஃப் அண்ட் செக்யூர்டாக ஃபீல் பண்ணுற ஒரு பர்சனே அந்த குழந்தைய அடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா தான் சேஃப் அண்ட் செக்யூர்டுன்னு அந்த குழந்தைக்கு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இப்போ அதே அம்மா வந்து அந்த குழந்தைய போட்டு சாத்துன்னு நல்லா சாத்துறாங்க, அடி வெளுக்கிறாங்க.
செய்றாங்கன்னா, அந்த குழந்தைக்கு ஒரு பயத்தையும், பெயினையும் அதே பெர்சன் குடுக்குறாங்க. ஸோ அந்த குட்டி குழந்தையோட பிரெயின்ல சேஃப்டி, செக்யூரிட்டி எங்க ஃபீல் ஆகுதோ, அந்த இடத்துலயே ஒரு பெயினும், ஃபியரும் ஃபீல் ஆகுது அப்படின்றது அந்த குழந்தையோட பிரெயினுக்கு அதாவது வளர்ற ஒரு குழந்தையோட பிரெயினுக்கு அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். லைக் அது வந்து ஒரு கன்ஃப்யூஷனையே ஏற்படுத்தும் அப்படின்றத இவங்க சொல்றாங்க. இந்த அடிக்கிறது மட்டும் கிடையாது. எமோஷனல் பெயினுன்னு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கத்துறது. குழந்தை வந்து ஃபிசிக்கலி ஹர்ட் பண்ணாம ஏதோ ஒண்ணு பண்ணிடுது அப்புட்ன்னா, அடிக்காம அந்த இடத்துல அத கத்துறது. நான்லாம் கத்துவேன். என் பையன் விஸ்ஸாகன் அப்படி சொல்லி எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா, எப்பயுமே அந்த சத்தம் கேட்டுட்டே இருக்கும். லைக் அவங்கள வந்து பயமுறுத்துற மாரி கத்துறது, ராட்சசி மாரி கத்துறது அல்லது ராட்சசன் மாரி அப்பான்னா. இந்த மாரி பயங்கரமா கத்துறது. அப்புறம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அவங்கள இன்சல்ட் பண்ணுற மாரி பேசுறது. இந்த மாதிரி நெறைய எமோஷனல் பெயினுன்றது ஒரு ஏஜ் வாரியா மாறும். சின்ன குழந்தைன்னா நம்ம கத்தி, மிரட்டி, அவங்களுக்கு த்ரெட்டை ஏற்படுத்தி, ப்ரிவிலேஜை புடுங்கி இந்த வேலையெல்லாம் பண்ணுவோம். கொஞ்சம் பெரிய குழந்தைங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அவங்கள இன்சல்ட் பண்ணுறது, நீ ஒன்னத்துக்கும் லாயக்கே இல்லைன்னு மத்தவங்க முன்னாடி சொல்றது. இந்த மாதிரியெல்லாம் பண்றோம் இல்லையா? இது எல்லாமே ஒரு வளர்ற பிரெயினுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றத இவங்க சொல்றாங்க. நம்ம மோஸ்ட்லி என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, என்னெல்லாம் எங்க வீட்ல அடிச்சு தாங்க வளர்த்தாங்க. நான்லாம் நல்லா இல்லையா? நான்லாம் நல்லா தான் இருக்கேன். அடிச்சாலாம் ஒண்ணும் தப்பு கிடையாது. இப்படி சொல்லி நம்ம அடிக்கிற விஷயத்த வந்து நம்ம நியாயப்படுத்திட்டே இருக்கோம். ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நெறைய ரீசர்ச்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த ரீசர்ச்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு குழந்தை வந்து சின்ன வயசுலேருந்தே அம்மா, அப்பா சொன்னா நீ கேட்கணும். அவ்வளோதான். கேட்கலன்னா அடிப்பேன். இப்படியே நம்ம ஒரு குழந்தைய வளர்த்துட்டே வரோம்னு வச்சுக்கோங்க. அது வளர்ந்து இதே மாரி யார் என்ன சொன்னாலும் கேட்டுட்டே இருக்கும். ஏன்ற கொஸ்டினே அது கேட்கவே கேட்காது. நாளைக்கு பாஸ் இதே மாரி அம்மா, அப்பான்னா நம்மளோட கண்ட்ரோல். இவங்க சொல்றத நம்ம கேட்டு தான் ஆகணும். கேட்கலன்னா அடி விழும். அப்படின்ற மாரியே ஒரு குழந்தை வளர்ந்துட்டே இருக்குன்னா, அது வளர்ந்து வந்து என்ன செய்யும்? அவங்க பாஸோ இல்ல வேற யாரோ சொல்றத வந்து இதே மாரி கேட்டுட்டே தான் இருக்கும். அவங்க சொன்னா நம்ம செய்யணும். சொன்னா கேட்கணும். கேள்வி ஏன்? எதுக்கு? இத நான் பண்ண முடியாது. இத ஏன் நான் பண்ணணும்? அப்படின்னு ஒரு நியாயமான கேள்விகள கூட எழுப்பாத ஒரு பெர்சனா அவங்க மாறிருவாங்கன்னு இவங்க சொல்றாங்க. லைக் இது ஒரு சின்ன விஷயம் இல்லையா? அ அம்மா, அப்பா சொன்னா கேட்கணும். ஏன்னு நீ கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு நம்ம வளர்த்துட்டே வர்றவங்க, நாளைக்கு பெரியவங்களாயிட்டு நம்மள நெறைய பேர் அப்படிதான் இருப்போம். ஏன்? எதுக்குன்னு ஒரு கொஸ்டின்லாம் எழுப்பவே மாட்டோம். யாராவது ஒண்ணு சொன்னா சரி, ஆஃபீஸ்ல சொன்னாங்கன்னா, ஆஃபீஸ்ல சொல்றாங்க செய்யணும். மேனேஜர் சொன்னாங்க செய்யணும். இப்படிலாம் நம்ம எவ்வளோ பேர் இருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பெருசா தெரியறதே கிடையாது. இது நம்ம ஒரு ப்ராப்ளமா அத வந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்றதே கிடையாது. ஸோ இந்த சின்ன வயசுல உங்கள அடிச்சு வளர்த்தது வந்து, இன்னைக்கு நீங்க பண்ற ஏதோ ஒரு இடத்துல அதோடைய இம்பேக்ட் வந்து நமக்கு அது இருந்துட்டே தான் இருக்கும். ஸோ இது நம்ம குரோத்த ஏதோ ஒரு விதத்துல பாதிக்க கூட செஞ்சிருக்கலாம். அது நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? என்னையெல்லாம் எங்க வீட்ல அடிக்க தான் செஞ்சாங்க. நான் நல்லா தானே இருக்கேன். அப்படின்னு நினைச்சு நம்ம குழந்தையும் அடிக்கிறதுக்கு நம்ம பழக்கப்படுத்திடுறோம். ஸோ இது வந்து ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். இதில வந்து மெயினா லைக் இந்த ஊர்லலாம் அடிக்கக்கூடாதுன்ற ரூல்ஸுன்றனால இந்த கத்தக்கூடாது, அவங்கள ஹர்ட்ஃபுல்லா பேசக்கூடாது, அதெல்லாம் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கத்துறது இருக்கு இல்லையா? அத வந்து இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு குழந்தை வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணுது. இத பண்ணாத அப்படி சொல்லி நம்ம பயங்கரமா கத்துறோம். ஏதோ ஒண்ணு கத்துறோம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒர்க்கும் ஆயிரும். நமக்கு ஒரு கத்தையில அந்த குழந்தை அத அப்படியே விட்டுரும் சம்டைம்ஸ். ஸோ இது வந்து இந்த மாரி நம்ம கத்தையில அந்த அந்த குழந்தையோட பிரெயின்ல 3 விஷயமா அந்த குழந்தை 3 விதமா ரியாக்ட் பண்ணலாம். அதாவது ஒவ்வொரு குழந்தை ஒவ்வொரு மாரி இல்லையா? ஸோ இந்த 3 அவுட்கம் என்னவா இருக்கும்னா, ஃபைட்டு, ஃப்ளைட், ஃப்ரீஸ். இது வந்து நம்ம நெறைய இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்ஸ்லலாம் இந்த விஷயத்த படிச்சிருப்போம். ஃபைட், ஃப்ளைட், ஃப்ரீஸ். ஒண்ணு அந்த குழந்தை வந்து இத பண்ணாதன்னு சொல்லி நம்ம இப்போ அம்மா கத்துறாங்கன்னு வச்சுக்கோ, "நீ என்னைய பண்ணாதன்னு நான் சொல்றேன், நான் பண்ணுவேன் பாருன்னு" கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒரு 10 டைம்ஸ் அது அதிகமா பண்ணும். அல்லது ஃப்ளைட்டு. அந்த இடத்துலேருந்து ஓடிரும். பயந்து ஓடிரும். அந்த இடத்துலயே இல்லாம ஓடி போய் எங்கேயாவது ஒளிஞ்சிரும். அம்மா திட்டினா அப்பாகிட்டயோ, அப்பா திட்டினா அம்மாகிட்டயோ, இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல ஓடி போய் நின்றும். இன்னொன்னு ஃப்ரீஸு. அப்படியே என்ன செய்றோன்னே புரியாம அத டக்குன்னு நிறுத்திரும். நமக்கு இது இப்படிதான் ஒரு குழந்தை நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்குறோமா? இல்லையா? இதில இந்த பண்ணதையே திருப்பி திருப்பி பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்க, கூட 4 திட்டு, கூட 4 அடி வேற நம்ம வைப்போம். நம்ம சொன்னா அத கேட்கணும். அத கேட்காம அது என்ன நீ அதையே திரும்ப பண்றதுன்ற கோவம் நம்ம எல்லாருக்குமே வரும். ஸோ இதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோமா? நம்ம வளர்ற அந்த குழந்தையோட பிரெயினு இப்படி செயல்பட்டுச்சுன்னா எப்படி சரியா இருக்கும்? திடீர்னு நம்ம கத்தையில ஒண்ணு அது ஓடி ஒளியிறது, அல்லது அதையே அது திரும்ப பண்றது, அல்லது அந்த அப்படியே என்னன்னே தெரியாம செய்ற அது அது செஞ்சுட்ருக்க அந்த சேட்டைய விட்டுட்டு ஒரு கத்துற இது கேட்டோம்னா, அப்படியே அது பிரெயினே ஃப்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க.
ஸோ இத தான் நம்ம எதிர்பார்க்குறோமா? கண்டிப்பா இல்ல இல்லையா? ஸோ அதனால தான் இவங்க கத்தக்கூடாது, இந்த மாரிலாம் பிஹேவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து என்னென்னா, சில படமே வந்து சில சினிமாவே வந்து இந்த மாரி அடிக்கிறதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லன்றத ப்ரமோட் பண்ற மாரி எனக்கு தோணுச்சு. எனக்கு டான் படம் பார்க்கையில அது தோணுச்சு. அந்த அப்பா வந்து அந்த பையன வந்து சின்ன வயசுல போட்டு அடி அடின்னு அடிப்பாரு. அதுக்கப்புறம் மொட்டை அடிச்சு விட்டுருவாரு, ஏதோ ஒரு தப்பு பண்ணான்னு சொல்ட்டு. அதுக்கப்புறம் காலேஜ் போயிருவான். அப்பயும் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அடி அடின்னு அடிப்பாரு. காலேஜுக்கே போய் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியே அடிப்பாரு. ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு லாஸ்ட்டா வந்து உங்க அப்பாவுக்கு உள்ள அவ்ளோ பாசம். அவரு ஆனா இப்படி இருந்தாரு. லைக் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு தெரியுமா? அப்படின்னு சொல்லி அவர் செத்து போயிட்டாருன்னு காமிச்சு, அவர் கால பாத்தியா? அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் நியாயப்படுத்தி விட்டு போயிருவாங்க. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல. ஸோ என்னன்னா, இட் இஸ் ஓகே டூ பீட் அ சைல்டுன்ற மாரி. ஒரு ஒரு சைல்ட நீ அப்யூஸ் பண்றது வார்த்தைகளாலேயோ அல்லது உன்னோட செயல்னாலேயோ, அந்த குழந்தைய ஹர்ட் பண்ணுறதும், அப்யூஸ் பண்ணுறது ஓகே தான். அப்பான்னா பண்ண தான் செய்வாங்க. அப்படின்ற மாரி அந்த படம் இருந்த மாரி எனக்கு இருந்தது. என்னங்கடா இது? இதெல்லாம் பண்ண தானே கூடாது. இதெல்லாம் பண்ணியிருக்க கூடாதுன்னு அவங்க அப்பாவுக்கு புரியிற மாரி தானே படம் எடுத்திருக்கணும். இது என்ன இப்படி எடுத்திருக்காங்க? அப்படின்ற மாரி எனக்கு இருந்தது. ஸோ நம்ம ஏதோ ஒரு விதத்தில இந்த மாதிரி லைக் அந்த படத்தன்னு இல்ல. நம்ம சின்ன வயசுலேருந்து நாம பார்த்த நெறைய படங்கள், நம்ம பக்கத்தில பார்க்குற ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து அடிச்சா ஒண்ணும் பெரிய தப்பில்ல, தப்பில்ல. அடிக்கிறனால ஒண்ணும் ஆயிராது. திருந்த தான் செய்யும் குழந்தை. அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி நம்மளுக்கு வளர்த்துட்டே இருக்காங்க இல்லையா? அத நம்ம மாத்திக்கணும். லைக் இல்ல அடிக்கிறது தப்பு. நான் என் குழந்தைய அடிக்க மாட்டேன்ற ஒரு முடிவ நம்ம எல்லாருமே எடுக்கணும்னு நான் நெனைக்கிறேன். இவ்ளோ பேசுற நானே அத பண்ண மாட்டேன் தான். எனக்கு மோஸ்ட்லி நம்ம ஏன் அத பண்ண மாட்றோம் அப்டின்னா, லைக் நம்ம அந்த குழந்தைய வந்து இன்னொரு ஹியூமன் பீயிங்கா பார்க்காம, ஒரு கண்ட்ரோலாவே நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அந்த குழந்தைக்கு நம்ம பொறுப்பு. அது உண்மதான். ஒரு குழந்தை பெத்துட்டோம்னா, அந்த குழந்தையோட சேஃப்டி, அதோட அதுக்கு ஒரு நல்ல ஒரு என்விரான்மென்ட் அமைச்சு குடுக்குறது, அது வளர்றதுக்கு எல்லாமே நம்மளோட பொறுப்பு. ஆனா நம்ம வந்து ஒரு கண்ட்ரோல் மட்டும் எடுத்துக்கிறோம். உனக்கு நான் சொல்றது தான் நீ கேட்கணும். அப்டின்ற ஒரு கண்ட்ரோல குழந்தை மேல எடுத்துட்டே இருக்கோம். லைக் அது சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து, நாளைக்கு நீ என்ன படிக்கணும்? என்னவா ஆகணும்? யார கல்யாணம் பண்ணணும்? இதுவரைக்கும் நம்ம இந்த குழந்தை மேல இருக்கிற கண்ட்ரோல வந்து நம்ம விடுறதே கிடையாது. அத ஒரு குழந்தைய வந்து நீ இத பண்ணு, அத பண்ணு. இது உனக்கு நல்லது. அது உனக்கு நல்லதுன்னு நம்ம சொல்லி வளர்க்கறது நல்லதா? அல்லது தனக்கு எது நல்லதுன்னு அந்த குழந்தையே சூஸ் பண்றதுக்கான ஒரு ஃப்ரீடம் அதுக்கு குடுக்கறது நல்லதா? ஸோ அந்த ஃப்ரீடமே இல்லாம தான் நம்ம மோஸ்ட்லி குழந்தைய வளர்க்குறோமோன்ற ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்தது. நம்ம ஒரு கண்ட்ரோல், ஒரு அத்தாரிட்டி வச்சுட்டே இருக்கோம். நான் சொன்னா நீ கேட்கணும். எனக்கு கீழ தான் நீன்ற மாரி. யாருமே யாருக்கும் கீழ இல்லன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா, நம்ம குழந்தைய வந்து அப்படிதான் நினைக்கிறோமோன்னு எனக்கு தோணுது. நான் பெரிய ஆளு. எனக்கு வந்து இத்தனை வயசாகுது. நான் ஒரு பெரிய ஆளு. நீ என்ன இத்தனையோண்டு இருந்துட்டு என் பேச்ச கேட்க மாட்ற? அப்படின்ற ஒரு ஈகோ வந்து நம்மட்ட குழந்தைகள் கிட்ட கூட நமக்கு இருக்கோ? அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு எப்பயுமே இருக்கும். ஸோ அது இப்படிதான் நம்ம பிஹேவ் பண்றோம். அத ஒரு இண்டிவிஜுவல் ஹியூமன் பீயிங்கா நம்ம பார்க்குறதில்ல. நம்ம பெரிய ஹியூமன் பீயிங், அது ஒரு சின்ன ஹியூமன் பீயிங். அவ்வளோதான் வித்தியாசமே தவிர, ஸோ நம்ம வந்து அவங்களோட ரிமோட் பட்டன்லாம் கிடையாது. நம்ம ஆப்பரேட் பண்ற மாரிலாம் அவங்க பிஹேவ் பண்றதுக்கு. அண்டு இன்னொரு விஷயம் நான் என் குழந்தைட்டயே நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, குழந்தைங்க வந்து எப்பயுமே நம்மளோட ரிஃப்ளெக்ஷனா தான் இருக்காங்க. நாம எப்படி இருக்கோமோ அது மாரி இருக்காங்க. லைக் அவங்கள வந்து நம்ம திருத்தலாம் முடியாது. எதையும் சொல்லி, புரிய வச்சு, அப்படியெல்லாம் திருத்திட்டேலாம் இருக்கவே முடியாது. நாம எப்படி நடந்துக்கிறோமோ, அத பார்த்து தான் அவங்க வளர்றாங்க. அதே மாரி தான் அவங்க நடந்துக்கிறாங்க. அவ்வளோதானே தவிர, நம்ம ஏதாவது நம்ம குழந்தைட்ட மாத்திக்கணும் அப்படின்னு நெனச்சா, நம்ம தான் மாறணுன்றது எனக்கு நெறைய டைம்ல எனக்கு தெரில. குழந்தைங்க பெருசாக ஆக எப்படி இருக்கும்னு எனக்கு தெரில. பட் ஒரு சின்ன குழந்தையோட பிஹேவியர்ல அது எனக்கு ரொம்பவே நோட்டிசபிளா தெரியும். அது நோட்டிசபிளா தெரியுதுன்றது எனக்கு பயங்கர கோவம் வரும். ஐயோ! ஏன் என்னைய மாரியே பண்ற நீன்ற மாரி எனக்கு நெறைய நேரங்கள்ல தோணும். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளோட எமோஷன்ஸ் இருக்கு இல்லையா? குழந்தைங்களோட மைண்ட் வந்து பயங்கர ஷார்ப்பா இருக்கும். அவங்க வந்து இப்போ என் பையன்லாம் வந்து நான் சந்தோஷமா இருந்தேன்னா, என்னை விட 10 டைம்ஸ் ஹாப்பியராவே சுத்திட்டே இருப்பான். இதே நான் வந்து சிடு சிடுன்னு கோவமாலாம் இருந்தேன்னா, என்னைய விட 10 மடங்கு அதையும் காட்டுவான். ஸோ இது எப்பயுமே நடக்கும். இந்த புக்லேயே ஒரு இடத்துல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, குழந்தைங்க வந்து உங்கள் எமோஷன்ஸை வந்து பயங்கரமாக ரீட் பண்ணுவாங்க. உங்கள் வார்த்தை, நீங்கள் கோவப்பட்டு கத்தலைன்னா கூட, உங்கள் பார்வை, உங்கள் வார்த்தை, உங்கள் டோனு, நீங்கள் அதை எந்த டோனில் சொல்கிறீங்க, அது எல்லாமே அவங்களுக்கு புரியும். ஸோ அந்த சின்ன குழந்தைங்கிட்ட நீங்கள் டக்குன்னு கோவத்தை காட்டுற மாதிரி ஒரு டோன் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அதிகமாக தான் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய குழந்தையும் ஒரு குட்டி குழந்தையும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த அண்ணனோட புக் ஷெல்ஃபை வந்து சின்ன குழந்தை ஃபுல்லாக கலைச்சி போடையில
நம்ம வந்து போய் சின்ன குழந்தைய வந்து கத்துறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது கூட கொஞ்சம் விகரஸாக அதை தூக்கி போட ஆரம்பிக்கும், அல்லது விகரஸாக அழுக ஆரம்பிக்கும், இல்லை அவங்க அண்ணனையே போய் அடிக்கும். இந்த மாதிரிலாம் நடக்குதுல்ல. ஸோ இதை நீங்கள் கத்தணும்னு கூட அவசியம் இல்லை. ஒரு ஹார்ஷாக நீங்கள் உங்கள் எமோஷன் வந்து ஒரு கோபத்தோடு நீங்கள் ஒரு பார்வை பார்த்தா கூட அந்த குழந்தைக்கு அவ்வளோ நல்லா புரியும். ஸோ இதிலெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றது சொல்லியிருந்தாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து குழந்தைங்களோட பிரெயினை பற்றி பேசியிருந்தாங்க. அதாவது ஒரு ஒரு கிட்டு வந்து அரவுண்ட் அவங்களுடைய மிட் 20s தான் பிரெயின் வந்து ஃபுல்லாக டெவலப் ஆகுமா. ஸோ 25 வயசு வரையுமே நம்ம ஒன்றும் அவ்வளோ நம்ம மூளை வளர்ச்சி வந்து வளர்ந்துக்கிட்டே தான் இருந்திருக்கே தவிர, அதாவது நம்ம எக்ஸ்பீரியன்ஸை வச்சு வளர்ந்துக்கிட்டே இருக்கே தவிர, நம்ம வந்து ஒரு 18-20 இயர்ஸில் கூட உங்கள் மண்டை வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ வந்துட்டு ஒரு சின்ன குழந்தை எல்லா விதத்துலையுமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அது நடக்காது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போது ஒரு ஒரு 7-8 வயசு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு ஒரு தம்பி பிறக்கிறான், தம்பியோ தங்கச்சியோ பிறக்கிறாங்க. அந்த 8 வயசு பையனால் பாப்பா வந்து குட்டி, அதனால தான் அம்மா வந்து பாப்பாவை வச்சுருக்காங்க, பாப்பாவுக்கு அதிக கேர் கொடுக்குறாங்க, பாப்பா கூட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, பாப்பாவுக்கு அம்மா தான் பாலெல்லாம் கொடுக்கணும், அதனால தான் பாப்பாவை கூட வச்சுக்கிட்டே இருக்காங்கன்றது அந்த குழந்தைக்கு புரியாது. ஸோ அது வந்து கோவப்படும், குழந்தை மேலே கோவப்படும், அம்மா மேலே கோவப்படும், எல்லார் மேலேயும் கோவப்படும். ஆனால் நம்ம இதை புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்குறோம் இல்லையா? அது நடக்காது. ஏன்னா இந்த எம்பத்தி அந்த விஷயம்லாம் இருக்குல்ல, எம்பத்தி அதாவது அதான் அது குட்டி குழந்தை, அதுக்கு தேவைகள் அதிகமாக இருக்குன்ற புரிஞ்சுக்கிற விஷயமோ, அல்லது ஷேர் பண்ணணுன்ற விஷயமோ, இதெல்லாம் வந்து ஒரு 4 வயசு குழந்தை அல்லது 8 வயசு குழந்தையோட பிரெயினில் அவ்வளோவா டெவலப் ஆகாத ஒரு பகுதிகள். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணுமே தவிர, அந்த எம்பத்தியை வளர்த்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணுமே தவிர, உன் தம்பி தானே, நீ ஏன் இப்படி பண்ணுற, இது கூட உனக்கு தெரியாதா, உன் தம்பி தானே, நீ தான் எல்லாம் பண்ணணும், இப்படி போய் நம்ம பேசக்கூடாது. ஸோ ஒருத்தவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோன்னா என்ன விஷயம், என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியவே இல்லை, என்னன்னே தெரியல, அது ஏன்னும் தெரியல, என்னன்னு தெரியல, எப்படி பண்ணணும்னு தெரியல. அப்போ நம்ம ஹெல்ப் பண்ணுறோன்னா நம்மளுடைய டோனு, நம்மளுடைய வார்த்தைகள் அதெல்லாம் எப்படி இருக்கும், கற்றுக் கொடுக்குற மனப்பான்மையோட தான் நம்ம பேசிகிட்டு இருப்போம். ஸோ இதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அந்த குழந்தைக்கு அது தெரியல, நீங்கள் ஒன்லி அதை கற்றுக் கொடுக்க தான் செய்கிறீங்களே தவிர, அதை போயிட்டு வந்துட்டு நீ இதை பண்ணி தான் ஆகணும், அது பண்ணி தான் ஆகணும், இது கூட ஏன் பண்ண மாட்டேறா, இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்க உனக்கு இது கூட தெரியாதா, இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லி யாருக்காவது நம்ம கற்றுக் கொடுப்போம், லைக் ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ நீங்கள் யூ ஆர் ஹெல்பிங் த கிட் டு க்ரோ, அதை நீங்கள் எப்போயுமே மைண்டில் வச்சுக்கணுன்றதும் இதில் முக்கியமாக சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள், பிரெயின் எப்படி சேஞ்சபிளாக இருக்குது, பிரெயினோட எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் கொடுக்குற பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி, ஒரு குழந்தைய வந்து இந்த மாதிரி ஒரு என்ன சொல்லுவாங்க, டேண்ட்ரம் வார்த்தை கரெக்டாக வரல, டாட்லர் டேண்ட்ரம்ஸ்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஸோ அதிலிருந்து எப்படி ட்ராங்குவிலிட்டிக்கு மாற்றுறது, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இந்த புக்கில் இருந்தது. இந்த புக் ஒரு உண்மையிலே ஒரு நல்ல ரீடு தாங்க. நீங்கள் இந்த புக்கை ஃபுல்லாக படிக்கணுன்றதெல்லாம் கூட அவசியம் இல்லை. ஒரு சின்ன குழந்தை இருந்தது உங்களுக்கு அப்படின்னா, ஒரு பேரண்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் அல்லது பெரிய குழந்தை இருந்தால் கூட ஒரு பேரண்ட்டாக இருக்கீங்கன்னா, ஒரு குழந்தைய புரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்றத வந்து லைக் எனக்கெல்லாம் இந்த புக்கு ரீட் பண்ணல, நிறைய நான் செய்கிற தப்புகள் எல்லாம் இந்த புக்கு ஒவ்வொரு பக்கத்துலேயும் எனக்கு சுட்டி காட்டிகிட்டே வந்த மாதிரி இருந்தது. அதை நான் படிக்கிறப்போ எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருந்தது. நம்மளும் இப்படி தானே பண்ணுறோம், நம்மளும் இப்படி தானே நான் அதில் மெயினாக என்னென்னா, நான் அந்த குழந்தைய கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறேன்றது வந்து எனக்கு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆச்சு. நம்ம அப்படி தானே நடந்துக்கிறோம், அது ஒரு இண்டிவிஜுவல்னே நம்ம பார்க்காம இருந்துட்டோமே அப்படின்றது எனக்கு எப்போயுமே இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த மாதிரி நான் முன்னாடி ஒரு பேரண்டிங் புக் பற்றி ரிவ்யூ பண்ணலே இந்த விஷயத்த பேசியிருந்தேன். ஸோ ஒரு புக்கை படித்து நம்ம பேரண்டிங்கை புரிஞ்சிக்கவே முடியாது. ஆனால் இந்த புக்கு ஏதோ ஒரு விதத்தில் நம்ம பண்ணுற தப்புகளை சுட்டி காட்டுறதுக்கும், இதை நீங்கள் இன்னும் பெட்டராக எப்படி பண்ணலான்றத நம்மளுக்கு சொல்கிறதுக்கும் ஒரு புக்கு வந்து எப்போயுமே ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கும். இவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக கனெக்ட் அண்ட் ரீடைரக்ட், ஒய், வாட், ஹவ், இதெல்லாம் இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு தடவையும் நம்ம மைண்டு பண்ணிகிட்டேலாம் இருக்காது. ஆனால் இதை படிக்கிறப்போ நீங்கள் பண்ணுற தப்பு என்ன, அல்லது நீங்கள் ஒரு விஷயத்தை இன்னமும் பெட்டராக எப்படி உங்கள் குழந்தை கூட கன்வே பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கே புரியும். ஸோ இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. நான் என் குழந்தைய வச்சு படிக்கல, எனக்கு ஒரு மாதிரி ஹெல்ப் பண்ணிச்சு. அதில் மோஸ்ட்லி காமனாக இருக்கிற விஷயங்களை வந்து நான் ஒரு பாட்காஸ்ட்டாக ஒரு ரிவ்யூ மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அது வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். பொதுவாக புக்ஸே நமக்கு அப்படி தான் இருக்கும். அதுலேயும் இந்த பேரண்டிங் புக்ஸ்லாம் கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். நீங்கள் படிக்கல, உங்கள் குழந்தைக்கும் உங்களுக்குமான பாண்டிங்கை பற்றி உங்கள் மைண்ட் அதை தானே, உங்கள் மைண்டில் எக்ஸ்பீரியன்ஸாக அது தானே இருக்கும். ஸோ நீங்கள் அந்த பாண்டிங்கை வச்சே அதை படிக்கிறப்போ கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதை பேஜ் டு பேஜ், அட்டை டு அட்டை படிக்கணும்னு கூட நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். லைக் ஜஸ்ட் ரீட், ஏதோ ஒரு ஃபியூ
ஃபியூ டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் ரீட் பண்ணால் கூட உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த புக்கை படிக்கலான்றது தான் நான் சஜஸ்ட் பண்ணுறது. ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட்டுக்கு ஃபாலோ பண்ணுங்கள், ரேட்டிங் கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த எபிசோடை பற்றி உங்களுடைய கருத்துக்களை எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள் அல்லது இந்த எபிசோட் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.